வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கிற படம் தான் லால் சலாம். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தேர் திருவிழா அப்படின்ற ஒரு லிரிக்கல் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். தேர் திருவிழா இந்த பாடல் லால் சலாம் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற இந்த படத்தில் இடம்பெற்றது. இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஸ்போர்ட்ஸ் மேனாக, அதாவது கிரிக்கெட் வீரர்களாக விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை ரஜினிகாந்தோடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா அவங்க வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வருகிற பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 12 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அவங்க வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஜனவரி 12 இது ரிலீஸ் ஆகும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் வழக்கமாக ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த படம் வந்து 12 இல்லைனா 13 ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் தேர் திருவிழா அப்படின்ற ஒரு லிரிக்கல் வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பாடலாசிரியர் விவேக் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த பாடலை சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடியிருக்கிறாரு. இந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தேர் திருவிழா அப்படின்ற ஒரு பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருவிழா, ஒரு கோயிலில் மிகப்பெரிய திருவிழா நடத்தினா அந்த திருவிழாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் எப்படி இருக்குமோ, ஸோ அதுதான் அந்த பாடலுடைய கருத்து. எல்லாமே அதுதான் இருக்குது. ஒரு திருவிழாவை எப்படி அட்டகாசம் பண்ணி கொண்டாடுவாங்க மக்கள் அப்படின்றது தான் அந்த பாடலுடைய வரிகளாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு திருவிழா பாடலாக இருக்கிறதால நமக்கு கேட்கும்போதும் அப்படி தான் இருக்குது, அதை பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்குது. வெறித்தனமான ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது ஒரு செலிப்ரேஷன் மூடு வந்து நம்மளுக்கு வந்துடுது. ஒரு கோயில் திருவிழாவை நேரில் பார்த்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு லிரிக்கல் வீடியோவில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இன்னும் பாடலை முழுமையாக பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த ஒரு விஷுவலில், இந்த ஒரு வீடியோவில் யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செந்தில் அவர்களுக்கு இதில் மிகப்பெரிய ரோல் இருக்கும் அப்படின்றது வந்து இந்த பாடலில் தெரியுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் முழுக்கமே அவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சு பார்க்கப்படுறாரு. ஸோ அவர் தான் வந்து ஆரத்தி எடுத்து எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டரை இந்த படத்தில் தாங்கி நிற்கிறாரு. அதே போல் தம்பி ராமையா அவர்கள், ஸோ அவரும் வந்து அவரோட சப்போர்ட்டிங்கான ஒரு ரோலில் வந்து இருக்கிறாரு அப்படின்றது வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்மளுக்கு காட்டப்பட்டிருக்கு. மற்றபடி ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ஆடி பாடி மகிழ்கிற ஒரு பாடலாக அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. விவேக் அவர்கள் வழக்கம் போல் செமையாக எழுதியிருக்கிறாரு. அதே போல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை தான் எல்லாருக்குமே தெரியுமே, வெரைட்டியாக கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இப்படி கொடுப்பாரு, அப்படி கொடுப்பாரு, திடீர்னு வேறு மாதிரி கொடுப்பாரு. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கே கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ஒரு பாடல் வந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளுத்து வாங்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு பாடலாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஆனால் அந்த ஏமாற்றத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு பாடல் வச்சிருக்கக்கூடாதா, ஸோ அவர் வர ஒரு பாடல் முதல் பாடலாக வெளியிட்டிருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து ஐஸ்வர்யா மேடம் வந்து முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு பாடல் இருக்குதோ இல்லையோ அப்படின்றதே தெரியல. அதே போல் அந்த பாடலை முதலாவதாகவும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ அப்படி ஒரு பாடல் ஒரு வேளை இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் இந்த ஒரு பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷனை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் மூடான ஒரு சாங்காக அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா டீச்சரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.